ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. அரண்மனை. நம்ம வினய் அவர்கள் அன்சிகாவை லவ் பண்ணுவார். ஆனால் வில்லன்கள் அன்சிகாவை கொண்டுடுவாங்க. அதனால் நம்ம அன்சிகா வினயோட பொண்டாட்டி ஆண்ட்ரியா உடம்புக்குள்ளே புகுந்து வில்லன்களை பழி வாங்குவாங்க. அரண்மனை 2. நம்ம அன்சிகாவும் வைபவும் காதல் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதனால் இவங்க 2 பேரையும் அன்சிகாவோட ஃபேமிலி மெம்பர்ஸையே கொண்டுடுவாங்க. இதன் பிறகு அன்சிகாவை த்ரிஷா உடம்புல புகுந்து தன்னோட சாவுக்கு காரணமானவங்களை பழி வாங்குவாங்க. அரண்மனை 3. ஆண்ட்ரியாவும் அமித் பார்கவும் லவ் பண்ணுவாங்க. ஆனால் சம்பத் அவர்கள் ஆண்ட்ரியாவை கல்யாணம் பண்ணிடுவார். பட் ஆண்ட்ரியா வயிற்றுல அமித்தோட குழந்தை இருக்கும். இதை தெரிஞ்சு கடுப்பான நம்ம சம்பத்து ஆண்ட்ரியா அமித் அவங்க குழந்தை 3 பேரையும் கொண்டுடுவார். இதன் பிறகு என்ன, ஆண்ட்ரியா ஆவியும் அமித் ஆவியும் ஆர்யா உடம்புல புகுந்து வில்லன்களை பழி வாங்குவாங்க. இப்போ கடைசியாக அரண்மனை 4. இந்த படத்தில் யார் யாரை லவ் பண்ணுறாங்க, யாருக்கும் கல்யாணம் நடக்குது, பிறகு எத்தனை குழந்தை பிறக்குது, இதில் யார் இறக்குறாங்க, யார் ஆவியாக இருக்கிறாங்க, கடைசியில் யாரைத்தான் பழி வாங்குறாங்கன்னு ஒரு தாயின் அன்பு போராட்டம்ன்ற பேரில் ரொம்ப ரொம்ப போராக போகிற இந்த அரண்மனை 4 சிரிப்பும் இல்லை சிலிர்ப்பும் இல்லை சென்டிமெண்ட்டே மிக பெரிய தொல்லை. அரண்மனை 4 சிரிப்பும் இல்லை சிலிர்ப்பும் இல்லை சென்டிமெண்ட்டே மிக பெரிய தொல்லை. ஏன்னா முதல் 3 பாட்டில் சில நல்ல விஷயங்களும் பல கெட்ட விஷயங்களும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பேய்கள் ஏன் பழி வாங்குதுன்னு சொல்கிறதுக்கு பின்னால் இருக்க காரணம் ஓரளவுக்கு அது வெயிட்டாக இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் வர பேய் பழி வாங்குற பேய் இல்லை, பாதுகாக்கிற பேய், பாசமான பேய். ஏன்னா அவங்க ஒரு அன்பு தாய். யாரை பார்த்துன்னு கேட்டால் வேறு யார், நம்ம தமன்னா தான். தமன்னா பாசமான அம்மா. இதை நாங்கள் நம்பணுமான்னு கேட்டால் கலகலப்பு படத்தில் நம்ம சந்தனம் என்ன சொல்லுவார், நம்பனா தான் சோறுன்னு சொல்லுவார். அதனால் நாமளும் நம்ம ட்ரை பண்ணுவோம், ஜஸ்ட்டு ட்ரை மட்டும் பண்ணுவோம். சரி, ஆவி அம்மா தமன்னா தன்னோட பசங்களை பாதுகாக்கிற பணியில் இருக்காங்க. இப்போ ஆன்டகனிஸ்ட் ஆவி யாருன்னு கேட்டால் அந்த கோஸ்டோட பேர் பாக்காமா. பாக்குனா என்னென்னு கூகுள் கிட்ட கேட்டால் அது என்னம்மா அசாமு, வாட்டரு, ஃபிஷ்ஷு, அசாசின்னு இந்த படத்தில் என்ன கதை சொல்கிறாங்களோ அதையே தான் கூகுளும் சொல்லுது. தட் மீன்ஸ் இந்த மூவி டீம் இந்த பாக் எலமெண்ட்டுக்குள்ளே எந்த வித இன்புட்டுமே போடலைன்னு நமக்கு நல்லாவே தெரிய வருது. இதனாலேயே கோவிலை கலசம் பண்ணுறாங்க, கூடு விட்டு கூடு பாயுதுன்றாங்க, பல பேரை கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் படம் பார்க்குற நமக்கு அது பாக்கு இல்லை, மிகப்பெரிய பேக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சுந்தர்சி அவர்களோட கேரக்டர் பேர் சரவணன். முதல் 3 பாட்டிலேயே அவரோட பேர் ரவி. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் ஏன் அவரோட பேரை மாற்றினாங்கன்னு கேட்டால் கதை திரைக்கதையை தான் மாற்றலை, அட்லீஸ்ட் பேரையாவது மாற்றுவோம்னு சொல்லி மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாம் இருக்க பயமேன், இந்த சரவணன் இருக்க பயமேன்னு ஒரு சென்சேஷன் டைலாக நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா. சரி, ரவியா இருந்த பேரை சரவணனா மாற்றிட்டாரு. அப்போ ஏன் இந்த செல்வி மாயான்ற பேர்லாம் மட்டும் கண்டினியூ ஆகுதுன்னு கேட்டால் மாயா 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 எல்லாம் மாயா, சாயா 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 எல்லாம் சாயாம்னு கூட ஒரு தலைவர் பாட்டு இருக்குன்னு யாரும் மறந்துட வேண்டாம். ஏன்னா சாந்தமாக இருக்க சரவணன் அவர்கள் செல்வின்ற பேரை கேட்ட உடனே வயலண்ட்டாக மாறிடுவார். ஏன்னா இதுக்கு பேரு தான் சிஸ்டர் சென்டிமெண்ட். ஆமாம், அந்த சிஸ்டர் தன்னோட பையனுக்கு தன்னோட அண்ணன் பேரையே வைப்பாங்க. ஏன்னா அதுக்கு பேரு தான் பிரதர் சென்டிமெண்ட். ஆமாம், இப்படி சுந்தர்சி மற்றும் தமன்னா ரிலேஷன்ஷிப்பில் இவங்க சொல்ல வர விஷயம் நமக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிடுது. ஆனால் அது சொல்லப்பட்ட விதம் ரொம்பவே குழப்பமாகவும் சுத்தமாக கனெக்டே இல்லாமலும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்கிற மாதிரி இருந்து போச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தமன்னா எப்படி இறக்குறாங்கன்றத காட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக்கு இந்த படத்தில் வரும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அரண்மனையில் ஓடுவாங்க, ஓடியாருவாங்க, படிக்கட்டில் ஏறுவாங்க, இறங்குவாங்கன்னு பல விஷயங்களை காட்டியிருப்பாங்க. ஆனால் நம்ம தமன்னா அந்த சீக்வன்ஸில் ஒரு பர்ஃபார்மன்ஸு பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இந்த படத்தில் நாம் எந்த இடத்துல சிரிக்கிறோமோ இல்லையோ அந்த இடத்துல கண்டிப்பாக சிரிப்போம். ஏன்னா இந்த படத்தில் காமெடி பண்ணுறதுக்காகவே யோகி பாபு, விடிவி கணேஷ், டெல்லி கணேஷ், நான் கடவுள் ராஜேந்திரன், லொல்லு சபா சேஷு, கோவை சரளான்னு பல பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க பண்ணுற காமெடி எப்படி தெரியுமா இருக்கும், அரண்மனை, அருவாமனை, கலாக்கா, பலாக்கா. சுந்தர்சி சார் உங்களோட காமெடி கண்டென்ட்டா சார் இதுன்னு கேட்குற மாதிரி தான் என்டையர் காமெடி ட்ராக் இருக்கே. சரி, காமெடி ட்ராக்கை விடுங்க, இன்வெஸ்டிகேஷன் ட்ராக்கு பக்கம் வாங்கன்னு வண்டி அந்த பக்கம் திருப்பினா அங்கேயும் ஒரே நாளில் பிறந்த 3 பேர், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பிறந்த 3 பேர்னு இவங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் நம்ம கேஜிஎஃப் புகழ் ராமச்சந்திர ராஜு அவர்களுக்கு ஒரு கேரக்டர் தந்திருப்பாங்க பாருங்க, கருடன் சார், வி ஆர் ஆல் வருந்துகிறோம் சார். சரி, முக்காவாசி படம் மொக்கையாக இருந்தாலும் கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்கும்னு பார்த்தா கிளைமேக்ஸில் நம்ம குஷ்பு டான்ஸு பண்ணுவாங்க நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க தான் படத்தோட ப்ரொடியூசர்.
ஆனால் அவங்க கூட நம்ம சிம்ரனை ஆட விட்டு நம்ம எல்லாரும் அழ வச்சு அங்கே ஒரு முறை தசரா கொண்டாடி இதெல்லாம் ஏன்னு கேட்டால் இதுக்கு பேர் தான் ஹாரர் காமெடின்னு வேற சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் புரியாத விஷயம் என்னென்னா இந்த படத்தில் ஹாரரும் இல்லை, இருக்கிற காமெடியும் சிரிக்கிற மாதிரியே இல்லை. ராசிகண்ணா இந்த படத்தில் ஏன் இருக்காங்கன்னே தெரியலன்னு கேள்விகள் லிஸ்ட்டு வேற நீண்டுட்டே போகுது. அப்போ இந்த படத்தில் பாசிட்டிவே இல்லையான்னு கேட்டால் கிளைமேக்ஸ் வரைக்குமே இங்கேருந்து இந்த படம் நல்லா இருக்கும், அங்கே இருந்து இந்த படம் நல்லா இருக்கும்னு நல்ல மோமெண்ட்டுக்காக காத்திருந்து அப்படி ஒரு மோமெண்ட்டு கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. மேபி காஞ்சனா, அரண்மனை, டார்லிங்னு சொன்னாலே உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படத்தில் ஒரு விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம். ஆனால் இந்த படம் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளவுதான். அப்படியே படத்தில் நடித்த நடிகைகளோட நடிப்பை பற்றி தனியாக பேசலாம், என்கிட்ட எந்த வித பாயிண்ட்டே இல்லை. ஏன்னா யாருமே அவனோட ஃபுல் பொட்டென்ஷியலுக்கெல்லாம் இந்த படத்தில் நடிக்கலை. இதே மாதிரி தான் படத்தோட ஒளிப்பதிவு, எடிட்டிங் ரெண்டுமே. அப்போ கிராஃபிக்ஸ்னு கேட்டால் அது அவுட் ஆஃப் சிலபஸ், அதனால் அதை அப்படியே டீலில் விட்டுருவோம். கடைசியாக நம்ம ஹிப்ஹாப் தமிழாவோட இசை மற்றும் பின்னணி இசை இந்த அளவுக்குலாம் சுமாராக இருக்கும் நான் எதிர்பார்க்கல. செங்காந்தல் மேலே சத்தியமாக கூட நான் எதிர்பார்க்கல. அதனால் ஆக மொத்தம் இந்த அபத்தங்கள் 4, சாரி அரண்மனை 4 உரிக்க உள்ளவும் எதுவும் இல்லை, தொல்லையும் நம்மளை விட்டு போகலை. அதனால் கொண்டாடத்தான் நீ பிறந்த காரணத்தை ஏன் மறந்தன்ற லைனை மைண்டில் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது சுந்தர்சி படத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருங்க. Because every setback, there is always a comeback. மீண்டும் இன்னொரு சந்திக்கும் வரை இது ராடி ரிவ்யூ. நாராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.